அம்மா ஜூட் விட்டாச்சு. வா போய் பார்க்கலாம். இங்க பாரு, அம்மா இருக்காங்களா? அம்மா இல்லையே. ஷாமி, ஷாமி, வா 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 வா. வா கண்ணா. ஷாமி, ஷாமி வா. அம்மா. அது ஒண்ணும் இல்ல, லேசா தலை சுத்துது. இல்ல, நீ போய் சொல்ற. உண்மையை சொல்லு. ரத்தம் வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்லடி, தலை சுத்துது, அவ்வளவுதான். சீதா, நீ எதையோ மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீதா, உன் சந்தோஷத்துல மட்டும்தான் எனக்கு பாதிப்பாங்க, துக்கத்துல இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைனா என்கிட்ட உண்மையை மறைக்காது பிளீஸ். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. ரேகா, எனக்கு எனக்கு பிளட் கேன்சர், புற்றுநோய். உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா? நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லையே. அன்பான புருஷன், அழகான குழந்தை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. அந்த பொறாமைனாலதான் என் ஆயுச குறைச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, இனிமேலும் தெரியக்கூடாது. சீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை விட எனக்கு அவர் வாழ்க்கை தான் முக்கியம். ரேகா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவரு துடிச்சு போயிடுவாரு. உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துணி துவைச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்காக இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை, உன் புருஷன், இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு. என்ன சொல்ற? நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல, என் சுயநலத்துக்காகவும் தான். அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும். உன்னோட துணை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும். சீதா, ரேகா, நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப, உன் வாழ்க்கையில எனக்கு பாதி குடிப்பியான்னு. நானும் விளையாட்ட சொல்லுவேன், எதுவானாலும் பாதி பாதின்னு. இன்னைக்கு என் வாழ்க்கையை முழுசா உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை நீ ஏத்துக்கணும். இது கூட நான் உங்ககிட்ட பேச்சேத கேட்கிறேன். என்னடி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ போட்ட பிச்சைதான். ஆனா நீ எதுவும் பேசாத. எனக்கு பிறகு என் கணவரையும் குழந்தையும் தேன்மொழியும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம உன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? இத பாரு, நீ சாக போறது இல்ல. என்ன எல்லா டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரே மாதிரியா நாள் கணக்குல கேடு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டி. கண்ணு தொடச்சுக்க. என்ன ரெண்டு பொம்பளைகளை எப்படி நாட்டை பிடிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம். ஆமா ஆமா, பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வீங்க. என்ன சீதா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க. பின்ன என்ன, கட்டவளை கொடுமைப்படுத்தினா கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாங்க? கொடுமையா? 50 எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? புடவை வாங்கி தரலையா, நகை வாங்கி தரலையா, பூ வாங்கி தரலையா, இல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போலையா, சினிமா கூட்டிட்டு போலையா? அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? அம்மா அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களான்னு கேக்குறேன். அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ கேட்டதே இல்லையே. அவ கேட்கணுமா? இது நல்லா இருக்கு. கட்டிட்டு வந்துட்டா போதும். பகலெல்லாம் மாடு மாதிரி உழைக்கணும். ராத்திரியாவது தூங்க விடுறீங்களா? இப்படி நெளிய வேண்டியது. அவ எப்படித்தான் ரெஸ்ட் எடுக்கிறது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இவ்வளவுதானே? இப்பவே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க 2 பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நீங்களுமா? கிழிஞ்சது போ. என்னது? பின்ன என்ன, அவளே ரெஸ்ட் எடுக்க போகணும்ங்கற. அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசமசாவா? சரியான ஆம்பளைங்க. இந்த பாரு, இப்ப என்ன பண்ண சொல்ற? பேசாம நீங்க போய் மதுரைக்கு 2 ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க. நாங்க 2 பேரும் போறோம். நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கணுமா? கொலைகாரனை கண்டுபிடிக்கிறீங்க. ஆகட்டும் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். சரியான கழுத்தறுப்புடா. தேன்மொழி, தேன்மொழி, உங்க அண்ணிங்கம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா? டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை கொண்டு போய் உள்ள வை. சார். யாருப்பா? சார், நான் வெஸ்டர்ன் டிராவல்ஸ் வரேன். நியூயார்க்கு டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. நியூயார்க்குக்கா? ஆமா சார், நாளைக்கு ரெடியாக அம்மாவோட சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டாங்க. நாங்க யாரும் நியூயார்க்கு டிக்கெட் கேட்கலையே. ரேகாங்கிறது யார் சார்? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. சீதாங்கிறது உங்க ஒய்ஃப் தானே? ஆமா. அவங்க 2 பேரும் தான் வந்தாங்க. பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட் கூட கொடுத்துட்டு போனாங்க. கோயில ரொம்ப கூட்டம். அப்பா பாவம். என்னங்க, நாளைக்கு நாம பிரிய போறோமேங்கிற கவலை உங்களுக்கு இன்னைக்கே வந்துருச்சா? நான் பிறந்த வீட்டுக்கு போறேன். அவங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது.
ஆனா போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாண புடவை. நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறேன். தாய் வீடு பொதிகையல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமையல்லவா. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகையல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமையல்லவா. செந்தமிழின் தாய் வீடு மதுரையல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தையல்லவா. செந்தமிழின் தாய் வீடு மதுரையல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தையல்லவா. இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. நான் இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகையல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமையல்லவா. காலை எடுத்து வைத்து வந்த வேளைதான் என் வீடு வாசல் நிழல் கொடுக்கும் தென்னஞ்சோலைதான். ஓர் நிமிஷம் கூட நீயும் நானும் பிரிந்ததில்லையே, நாம் பிரிவு என்னும் சொல்லை கூட அறிந்ததில்லையே. நேற்றல்ல இன்றல்ல நெடுங்காலம் விலகாத சொந்தம், மூச்சென்ன பேச்சென்ன நீன்றி எனக்கேது பந்தம். இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. நான் இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகையல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமையல்லவா. போட்டு பூட்டி வைத்த சேதி என்னவோ, அதை மௌனமாக மறைத்து வைத்த நீதி என்னவோ. நீ நிலவு போல தேய்ந்து போக நெஞ்சம் தாங்குமா, உன் நிலவு என்று தெரிந்த பின்பும் கண்கள் தூங்குமா. நான் கொண்ட பூச்செண்டை நோய் கொண்டு போகாமல் காப்பே, என் ஜீவன் நான் தந்து உன் ஜீவன் நலம் வாழ பார்த்தேன். இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. இன்னும் சொல்லவா.